பட்ஜெட்ல எங்கேயுமே கிடையாது. ஹையர் எஜுகேஷனுக்கு இந்த குழந்தையோட கல்யாணத்துக்கு அந்த ஆஃபர் இந்த நியூ இயர் பொங்கல் ஆஃபரா நம்ம பொங்கல் ஆஃபரா ஏன்னா ஃப்ளட்டுங்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு அதே மாதிரி சாயில் ரெட் சாயில் ஓகே நிறைய வாங்கின கஸ்டமரும் ஏன்னா இப்போ ரேட் நம்ம கம்மியா இருக்கு அப்படிங்கறனால ஒரு ஃபார்மர்ஸ்ங்கிற ஒரு ஐடியாஸ் வந்திருக்கும். ஏன்னா இப்போ கேட்டது நல்ல ஒரு கொஸ்டின் இது கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் ஹார்டன் பண்ணி ஆமா ஆமா ஏன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. கண்டிப்பா சார். அந்த ஹார்டன் மணிக்கு நம்ம மதிப்புக்கு மரியாதையும் கொடுக்கணும். நம்ம போய் சொல்லியும் நம்ம விற்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அசெட் அமையும். இந்த சொத்து அவங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். கண்டிப்பா சார். அது நான் கேரண்டியா சொல்றேன். சென்னை ப்ராப்பர்ட்டிஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஷோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் தான் வந்து பார்க்க வந்திருக்கோம். சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசைகள் கனவுகள் நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கும். ஸோ பட்ஜெட் வந்து பார்த்தோம்னா நம்ம எல்லாராலுமே வந்து அஃபோர்ட் பண்ணக்கூடிய ப்ரைஸில் வந்து இன்றைக்கி கிடைக்கிறது இல்லை. ஸோ எல்லாருமே ஒரு பட்ஜெட்டில் வந்து வாங்கணும், எல்லாருமே ஒரு சொந்த வீடு ஒரு சொந்த இடம் வாங்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ப்ரைஸ் பொறுத்தவரை நம்ம எல்லாராலுமே அஃபோர்ட் பண்ணக்கூடிய ப்ரைஸில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சைட் ப்ளஸ்னு வந்து பார்க்கும்போது ரொம்ப க்ரீனரியாக வந்து டெவலப்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இவ்வளோ பெரிய சைட் வந்து சென்னையில் இது வரைக்கும் வந்து யாருமே வந்து டெவலப்மெண்ட்டுமே பண்ண கிடையாது. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரை நம்மளோட ஓன் பர்பஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்டல் பர்பஸ் ரெண்டு பேருக்குமே வந்து சூட் ஆகும். வாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே வந்து அமைஞ்சிருக்கு, இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில் எல்லாத்தையும் ஷோவில் போய்ட்டு ஒன்றும் வந்து பார்க்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வராங்க, சென்னையில் ப்ராப்பர்ட்டி பார்த்துருங்க, எல்லாரும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஃபுல் ப்ராஜெக்ட் டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மிஸ்டர் பிரஜேஷ் சார் வந்து ப்ராஜெக்ட் டைரக்டர் வந்து நம்மளோட வந்திருக்காங்க. டேரெக்டாக அவங்கள்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், சந்தோஷம். ஓகே, ஆல்ரெடி நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து ரிவீல் பண்ணிட்டோம். ஸோ வந்து லிமிடெட் ஸ்டாக் மட்டும் வந்து நீங்கள் லான்ச் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஃபேஸ் 3 நம்ம லான்ச் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் அதுவும் முடிய போகுது. ஓகே சார், ஓகே சூப்பர் சார். ஒரு டைம் நம்ம இந்த சைட்டுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியோ இல்லை கொடைக்கானலுக்கோ வந்து அந்த ஃபீல் வந்து இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய ப்ராஜெக்ட் வந்து ரிவீல் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக சொல்லணும் அப்படின்னம்னா ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. அப்படிங்கும்போது நல்ல ஒரு க்ரீன் ஏரியா, ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய செட்டப் நல்லாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்மளது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது நம்மளது வந்து கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப். ஓ சூப்பர். ஓகே, இது 56 ஏக்கர் டோட்டலா. இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் இன்னைக்கு சென்னையில மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட். நம்ம டோட்டலா 56 ஏக்கர் மொத்தம் 6 ஃபேஸா டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஓகே. ஆமா, இது வந்து டிடிசிபி கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். சூப்பர். பேங்க் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். சரி, ஓகே. 75% லோன் அவைல் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அந்த அளவுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா கிறிஸ்டலா இருக்கும். ஓகே, ஓகே. டாக்குமெண்ட் பத்தி இன்னைக்கு வந்து எந்த ஒரு கவலையும் வேண்டாம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா சொத்து வாங்குறத விட இன்னைக்கு நம்ம எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படிங்கிறது. நம்ம சொத்து வாங்கிட்டு நம்ம மன உளைச்சல் அடைய. கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஆமா, அது வந்து நம்ம கிட்ட இருக்காது. ஓகே, நம்ம வந்து கிளீனா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா நம்ம கொடுப்போம். பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து ஈசில இருந்து ஓகே எல்லாம் பட்டா சிட்டா அடங்கல் எல்லாமே ஒரு செட் ஸ்பைரல் பேரண்ட் டாக்குமெண்ட் செட் வந்து நீங்க வந்து ஃபுல்லா வந்து கொடுப்போம். அது அவங்க லாயர் கிட்ட காமிக்கலாம். செக் பண்ணிட்டு கூட நம்ம கிட்ட வாங்கிக்கலாம். சூப்பர் சார். சரிங்க சார். இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல நமக்கு வந்து நம்ம கையில வந்து எவ்வளவு இருந்தா வந்து போதும், இல்ல அப்படின்னா எல்லாராலுமே வந்து நம்ம ஒரு அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரைஸ்ல தான் நீங்க வந்து லான்ச் பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்களே அதை எக்ஸ்பிளைன் பண்ணா. இல்ல, இது நம்ம ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா 1550 ரூபா தான் ஸ்கொயர் ஃபீட். இன்னைக்கு சென்னையில சென்னை சரௌண்டிங்ல எங்கேயுமே 1500 ரூபா பட்ஜெட்ல எங்கேயுமே கிடையாது. கண்டிப்பா. மெயினா அந்த மாதிரி மெகா ஒரு டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் இல்ல. டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் சுத்தமா கிடையாது எங்கேயுமே. ஏன்னா இந்த பிரைஸ்க்கு நாங்க தான் அஃபோர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, ஏன்னா இப்போ நம்ம சைட் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. ஓகே. சோ இது நம்ம கம்பெனியோட ஓன் ப்ராஜெக்ட். ஓகே. சோ அதனால நம்ம ஓன் டெவலப்மென்ட். அதனால நம்ம வந்து இந்த ரேட் ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல இந்த பிரைஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. 1550 ரூபாய். இது எல்லாருக்குமே அஃபோர்ட் ஆகும். ஏன்னா 9 lakhsல இருந்து பிளாட் கொடுக்குறோம். 9 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பிளாட் வாங்கிக்கலாம். 600 ஸ்கொயர் ஃபீட் 9 லட்சம் ரூபாய். ஓகே. சோ அந்த மாதிரி இப்போ ஆஃப் கிரவுண்ட் வேணும்னா 18 lakhs. ஓகே. 1 கிரவுண்ட் வேணும்னா 36 lakhs. சோ அந்த மாதிரி அவங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி பிளாட் சைஸை சூஸ். சூப்பர் சார், சூப்பர். ஓகே. இப்போ நம்ம கேட்டட் கம்யூனிட்டி அப்படிங்கறனால இப்போ என்னென்ன அம்யூனிட்டிஸ் சார் இது நம்ம சைட்டுக்குள்ள என்ன நம்ம டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம், அத நீங்க வந்து நம்ம இது பாத்தீங்கன்னா நம்ம கேட்டட் கம்யூனிட்டின்றதுனால ஃபுல்லா என்டையர் 56 ஏக்கர்ஸ்க்கு காம்பவுண்ட் வால் ஃபுல்லா காம்பவுண்ட் வால் சேஃப்டிக்கு ஃபுல்லா காம்பவுண்ட் வால் போட்டுருக்கோம். சூப்பர். நார்மலா எல்லா டவுன்ஷிப்லயும் ஒரு பக்கம் தான் போட்டிருப்பாங்க, 2 பக்கம். பட் நம்மளது 4 பக்கமும் ஃபுல்லா கவர்ட் ஆயிருக்கும். ஓகே. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல ஆர்ச் செக்யூரிட்டி 24 hours செக்யூரிட்டி என்ட்ரன்ஸ் கொடுத்திருக்கீங்க. ஆமா, அது இல்லாம ரோட்ஸ், பிளாக் டாப் ரோட்ஸ், வாட்டர் பைப்லைன் கனெக்ஷன், அவென்யூ பிளான்டேஷன், பார்க், சிட் அவுட்ஸ், இந்த மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸோட தான் நம்ம கொடுக்குறோம். கம்யூனிட்டிஸ் கேட்டட் கம்யூனிட்டி தேவையான எல்லா அம்யூனிட்டிஸும் தான் கொடுக்குறோம். அதே மாதிரி இப்போ நம்மளது இன்னொரு பெரிய ஹைலைட் என்னன்னா ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் எதுவுமே சார்ஜ் பண்றது. இவ்வளவு பெரிய கம்யூனிட்டிஸ் கொடுக்கறது இல்லாம மெயின்டெனன்ஸ். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ கேட்டட் கம்யூனிட்டி போறோம் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்
இருக்குமோ அப்படின்னு வந்து பயப்படுவாங்க. ஏன்னா இப்போ இடம் நமக்கு வந்து பாதுகாப்பா இருக்கு அப்படிங்கும்போது அந்த ஒரு இதுல பண்ணுவீங்க. பட் அதுவுமே நீங்க வந்து ஃப்ரீ ஆஃப் த ஃப்ரீ காஸ்ட் ஆஃப் தான் காஸ்ட்ல தான் இப்போதைக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா ஃப்ரண்ட்லயே நம்ம விட்டுருக்கோம் ஒரு 5 ஏக்கர். சரி, ஓகே. அதுல ஒரு 250 300 வில்ல இந்த நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபியூச்சர்ல பண்ற மாதிரி. ஃபியூச்சர்ல பண்ணுறோம். ஸோ அதனால டெவலப்மெண்ட்ஸ் இன்னொரு 2 ஃபேஸ் நம்ம டெவலப் பண்ண போறோம். ஓ சூப்பர். இது அப்படியே டெவலப் ஆகிட்டே இருக்கும். நம்மளும் அப்படியே நம்ம டெவலப் பண்ணிட்டே இருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, தேவைகள் இருக்கு இந்த ஏரியாவில் வந்து இருக்கு. சரிங்க சார். இப்போ டெவலப்மெண்ட் இப்போ என்ன பண்ணீங்க இங்கே வந்து போட்டிருப்பீங்க. ஸோ இப்போ கஸ்டமர்ஸ் இப்போ வாங்குறவங்க இண்டிவிஜுவல் பையராக வந்து ஓகே எதுக்காக இங்கே வாங்குறோம் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும். கண்டிப்பா. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கும்போது ஸோ நீங்களும் சரௌண்டிங்கில் எல்லாமே அனாலிசிஸ் வந்து பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பா. ஸோ எதுக்காக இங்கே வரோம் அப்படிங்கும்போது ஸோ சுற்றி டெவலப்மெண்ட் அதையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் இல்லை இல்லை இங்கே டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையோட 3வது டைடல் பார்க்கு நம்ம சைட் பக்கத்தில் தான். சூப்பர். ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டரில் தான் வருது. ஓகே ஓகே. ஏரோஸ்பேஸ் பார்க், ஐடி பார்க் எல்லாமே கிட்டத்தட்ட அதுவெல்லாம் வந்து ஒரு சரௌண்டிங் ஒரு 200-250 ஏக்கர்ல டெவலப் பண்றாங்க. ஓகே ஓகே. ஸோ அது ஒரு பெரிய ஹைலைட். சரிங்க சார். அது நம்ம சைட்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஓகே. ஸோ அது ஒரு பெரிய ஹைலைட். அதே மாதிரி ஐஃபோன் கம்பெனி இருக்கு இல்லைங்களா? ஆமா ஆமா. அதோட மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஃபாக்ஸ்கான். ஓகே. அவங்களுடைய ஸ்டாஃபுக்கு 15,000 பேருக்கு 30 ஏக்கர்ல 15,000 வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய அது ஒரு டவுன்ஷிப் ஆயிடுச்சுனாலே இந்த ஏரியாவே ரொம்ப ஆமா பெரிய டெவலப்மெண்ட் ஆயிடும். அது ஜஸ்ட் அதுவும் நம்ம சைட்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான். ஓகே. ஸோ எல்லாமே டெவலப்மெண்ட்ஸ் வரப்போகுது ஃபியூச்சர்ல அப்படின்னு இல்லாம எல்லாமே கரண்ட்ல இருக்கு. கண் கூட பார்க்கலாம் டெவலப்மெண்ட்ஸ். ஸோ அதனால அவங்க கண் கூடவும் அவங்களுக்கு அதோட பலன் கிடைக்கும். ஓகே. ஆமா சூப்பர் சார். சரிங்க சார். இப்போ இங்க பிளாட் மட்டும் தான் வாங்க முடியுமா இல்ல இப்போ தனி வீடு அந்த மாதிரி இதுக்கு பிளாட் வந்து டிஃபரண்ட் சைஸஸ்ல இருக்கு. சரி ஓகே. ஆமா இது வீடு கேக்குறவங்களுக்கு நம்ம கட்டி கொடுக்குறோம். சரி ஓகே. நம்ம இப்போ ஆல்ரெடி வாங்கின கஸ்டமர்ஸ் வந்து ஒரு 2 பேர் கேட்டுக்கிட்டதுனால நம்ம இப்போ கட்டி கொடுத்துருக்கோம். கட்டி நீங்களே கட்டி கொடுக்குறீங்க. நம்ம கம்பெனியோட இன்ஜினியர் சைட்லயே தங்க வச்சிருக்கோம். ஓஹோ. ஸோ அதனால வர்றவங்களுக்கு டைரக்டா அப்ரோச் பண்ணிக்கலாம். சரிங்க சார். ஸோ அவங்களே எல்லாமே அவரே எல்லா ஐடியாவும் கொடுப்பாங்க. அது கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவல்ல இருந்து எல்லாமே கிட்ட இருந்து பண்ணி கொடுப்பாரு. ஓகே. ஸோ அதே மாதிரி பிளாட் வேணுன்றவங்களுக்கு பிளாட்டாகவும் வாங்கி போடுறோம். சரிங்க சார். இது வந்து என்னன்னா முக்கியமா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ஒரு வாய்ப்பு இது. ஓகே. ஏன்னா இந்த பிரைஸ்க்கு எங்கேயுமே கிடையாது. கண்டிப்பா சார். ஆல்ரெடி அப்ரிசியேஷனோட தான் நம்ம கொடுக்குறோம். ஓகே. மினிமம் 2000 போகுது இந்த ஆமா ஆமா சார். ஆமா ஏன்னா இப்போ எல்லாம் கைட்லைன் வேல்யூ இப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது ஒரு நல்ல சொத்து கிடைக்கணும் பிளஸ் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி உள்ள கிடைக்கணும் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு இதுதான். ஆமா ஓகே. அப்போ பிசினஸ் பர்பஸ் ஐ மீன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறவங்களுக்கும் நல்ல ஒரு ஆப்ஷன். ஏன்னா இப்போ நிறைய பேர் என்னன்னா அவங்க குழந்தைங்களோட படிப்புக்கு இல்ல அவங்களுடைய பெண் குழந்தைங்களோட கல்யாணத்துக்கு அந்த தேவைகளுக்காக இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஐடியாஸ் கூட நல்லா தான் இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு கார் கிஃப்ட் பண்றாங்க பிளஸ் ஜுவல்ஸா இருக்கட்டும். ஸோ அது ஒரு இது இல்லாம இந்த மாதிரி இப்போ அவங்களுக்கு இப்போ ஒரு மேரேஜ் டைம்ல பண்றாங்கன்னா அடுத்த ஒரு 10 இயர்ஸ் ஒரு 15 இயர்ஸ்ல நம்ம இது பண்ணும்போது அவங்களோட இவங்களுக்கு எஜுகேஷனுக்கு பிளஸ் நம்ம ஃபியூச்சர் பர்பஸ் கூட யூஸ் பண்ணலாம். அவங்க குழந்தைங்களோட எஜுகேஷன் நல்ல ஒரு அசெட்டா மாறிடும். ஹையர் எஜுகேஷனுக்கு இந்த குழந்தையோட கல்யாணத்துக்கு கண்டிப்பா. ஸோ இது வந்து அது ஒரு அசெட்டா அமையும். சூப்பர் சார். ஏன்னா இது இன்னைக்கு நான் 1500 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு ஆமா. இது இன்னொரு 1 இயர்ல இந்த டைடல் பார்க்கு இந்த டவுன்ஷிப் எல்லாமே ஓபன் ஆன பிறகு பாத்தீங்கன்னா இது ஒரு 1 இயர்ல இது ஒரு 2500-3000 ரூபாய்க்கு மேல போகும். இந்த அப்ரிசியேஷன் வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது. அதை நான் சேலஞ்சா சொல்லுவேன். அதனால நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். அதோட பலன் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அவங்களுக்கு அது ஒரு அசெட்டா அமையும். சூப்பர் சார். அது கவலையே அதுதான் ரொம்ப முக்கியம் சார். ஏன்னா இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் அப்படிங்கும்போது எல்லாருமே ஒரு ஃபியூச்சர் ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட் வந்து பண்றோம். ஏன்னா எல்லாமே ஹியூஜ் அமௌண்ட் தான். ஸோ அப்படிங்கும்போது இது நம்ம ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு அப்ரிசியேஷன் ஆகக்கூடிய இடத்துல போட்டோம் அப்படின்னோம்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்குமே வந்து கிடைக்கும். ஒரு பெனிஃபிட்டாகவும் இருக்கும். சூப்பர் சார். ஓகே. சரிங்க சார். இப்போ இதுல நம்ம என்ன ஆஃபர்ஸ் இருக்கு? ஆஃபர் வந்து நியூ இயர் பொங்கல்லாம் வந்து இருக்கு. கண்டிப்பா கமெண்ட்ல வந்து கேட்பாங்க. ஆமா நியூ இயர் ஆஃபர் நம்ம கொடுக்குறோம். சரிங்க சார். உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கண்டிப்பா நம்ம கண்டிப்பா கொடுக்குறோம். சரிங்க சார். 1 சவரன் ஓகே கோல்டு. ஓகே. 1 பவுன். ஓகே. பிளாட் புக் பண்றவங்களுக்கு நம்ம gift-ஆ கொடுக்கலாம். அந்த எப்படி அது ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சா இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச பிறகு நம்ம கண்டிப்பா கொடுப்போம். கண்டிப்பா கொடுப்போம். அந்த ஆஃபர் இந்த நியூ இயர் பொங்கல் ஆஃபரா நம்ம பொங்கல் ஆஃபரா கொடுக்கிறோம். ஓகே. ஜனவரி 30th வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு. இந்த ஓகே. மண்ணு வாங்கிக்கலாம், பொண்ணு நமக்கு வந்து கிடைக்குது. கண்டிப்பா. சரிங்க சார். ஓகே. ஓகே சார். இப்போ நம்ம சைட் வந்து எக்ஸாக்டா எங்க வந்து அமைஞ்சிருக்கு? ஸோ டைரக்ஷன் எப்படி எல்லாம் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம்? ஆமா இது நம்ம சைட் அது ஒரு நம்ம சைட்டோட கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு நிறைய கனெக்டிவிட்டி இருக்கு. ஓகே ஓகே. அதாவது இப்போ ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து சிங்கப்பெருமாள் கோயில்ல இருந்து நேரா வரலாம். ஓகே ஓகே. ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் டிரைவ் தான். ஓகே. சோ இப்படி வண்டலூர்ல இருந்து ரைட் எடுத்தோம்னா இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அங்க பிரிட்ஜ் வருது. அந்த பிரிட்ஜ்ல இருந்து ரைட் எடுத்து ஒரு கரெக்டா ஒரு 20 மினிட்ஸ்
15 minutes டிரைவ் தான். ஸோ அங்கிருந்து நம்ம சைட்டுக்கு அப்ரோச் ஈஸியாக வந்துடலாம். சூப்பர் சார். ஸ்டேட் ஹைவே தான். அது இல்லாமல் தாம்பரம் முடிச்சூர் வழியாகவும் வரலாம். இது இல்லாமல் பெங்களூர் ஹைவேலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாகவும் நம்ம சைட்டு சென்னை டு பெங்களூர் அந்த பைபாஸ். ஸோ எல்லா ஹைவேலேருந்தும் கனெக்டிவிட்டி இருக்கு. சூப்பர் சார். ஆமாம், சொல்கிற மாதிரி நீங்கள் ஜிஎஸ்டி இந்த சைடு ஜிஎஸ்டி இருக்கு, இங்கே பெங்களூர் பைபாஸ் NH4 இருக்கு, ப்ளஸ் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஸோ அது இல்லாமல் அதான் நமக்கு இந்த ஓஎம்ஆர்லேருந்து இந்த ரோடும் இப்போ ஓரகடம் நம்ம சிங்கவர்மா கோயில் கனெக்ட் பண்ணிட்டு அது 800 வரை கனெக்ட் பண்றாங்க. அது சென்னை பெரிஃபரல் ரோடு அந்த ரிங் ரோடு. ஸோ அந்த அவுட்டர் ரிங் ரோடும் நம்ம ஓரகடம்ல தான் லிங்க் ஆகும். சூப்பர். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ரொம்ப அருமையான. நம்ம கனெக்டிவிட்டி இன்னைக்கு ரொம்ப முக்கியம். ஆமாம். ஓகே. அதே மாதிரி நம்ம சைட்டுக்கு தாம்பரத்துலேருந்து 55S சொல்லிட்டு சரி தாம்பரம் டு மேட்டுப்பாளையம் நம்ம சைட்டுக்கே பஸ் இருக்கு. ஸோ பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்கு. ஆமாம். இது இல்லாமல் இன்னும் 2-3 அப்ரோச். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த டைடல் பார்க்லேருந்து ஒரு 100 அடி ரோடு நம்ம சைட்டு கனெக்ட் ஆகும். சூப்பர் சார். ஸோ அது ஒன்று. இந்த ஆப்பிள் டவுன்ஷிப்லேருந்து ஒரு ரோடு 50 அடி ரோடு, அதுவும் நம்ம சைட்டுக்கு கனெக்ட் ஆகுது. சூப்பர் சார். ஆல்ரெடி ஒரு 100 அடி ரோடு நம்ம சைட்டுக்கு கனெக்ஷன் இருக்கு. ஓகே சார். ஸோ கனெக்டிவிட்டி நல்லா இருக்கும். கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இல்லை. ஓகே சூப்பர் சார். ஓகே. அதே மாதிரி அதான் இன்னொரு கொஸ்டின். ஓகே, இப்போ ஏன்னா இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி எங்கே வேணாலும் மக்களோட மனநிலையாக இருக்கட்டும் இல்லை நம்மளோட மனநிலை, ஏன்னா ஃப்ளட்டுங்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு காமன் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக. ஏன்னா அவங்களோட எல்லாமே லோன் போட்டு அந்த இதை ரொம்ப ஹார்ட் அண்ட் மணி தான் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இதாக இருக்கும். ஸோ இங்கே அந்த மாதிரி இந்த ஃப்ளட்டு இல்லை வேற சைக்ளோன் இல்லை இப்போ இவ்வளோ புயல் அடிச்சிருக்கு. இது நம்ம சைட்டு முதல்ல லொக்கேட் ஆனது நல்ல ஒரு மேடான ஊர். சூப்பர். ஒரகடம்ன்றது நல்ல ஒரு மேடான ஒரு ஊர். கண்டிப்பா. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இந்த ஒரு நல்ல மேடான ஊரு. இங்க தண்ணி நிக்காது. ஓகே. ஆமா. நமக்கு கிட்டத்தட்ட இது நம்ம இந்த ப்ராஜெக்ட் இந்த நிலைமை நம்ம கிட்ட ஒரு 30 வருஷமா இருக்கு. ஸோ நம்மளே பாதுகாத்துட்டு வரோம். இது வரைக்கும் ஒரு ஃப்ளட்ல அஃபெக்ட் ஆனதே கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் ஹார்ட் அண்ட் மணி. ஏன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. ஸோ அந்த ஹார்ட் அண்ட் மணிக்கு நம்ம மதிப்புக்கு மரியாதையும் கொடுக்கணும். கண்டிப்பா. ஸோ அது வந்து வீண் போவாது. கண்டிப்பா. அது நம்ம போய் சொல்லியும் நம்ம விற்கணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து கண்டிப்பா சொல்றேன், ரொம்ப உண்மையா சொல்றேன். இங்க வந்து அந்த ப்ராப்ளம் அந்த ஃப்ளட் ப்ராப்ளம் அதான் நீங்க எல்லாம் சொல்லி ப்ராமிஸ் பண்றீங்க. பிளஸ் அது இல்லாம இங்க நிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ சிட்டில வந்து ஏன்னா சுத்தி நமக்கு தண்ணி போக முடியாத அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதிகமாக ஆயிடுச்சு. பட் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஃபியூச்சரோட சென்னை இப்போ நம்ம எல்லாம் ஏன்னா எல்லாருமே சிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் நம்மளோட ஒரு பட்ஜெட்டில் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிறவங்க வந்து வாங்கிப்பாங்க, இல்லாதவங்க நம்ம எல்லாமே கொஞ்சம் சிட்டிக்கு பக்கத்தில் இருந்தால் இப்போ எல்லாமே அவுட் ஆஃப் த சிட்டி, ஐ மீன் சிட்டிக்கு பக்கத்தில் தான் டெவலப் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக. ஸோ அப்படிங்கும்போது நம்ம இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல வாங்கிட்டோம்னா நல்ல ஒரு ஃபியூச்சர்ல வேல்யூ. இது வந்து ஒரு பெரிய அசெட் அமையும். கண்டிப்பா. இன்னைக்கும் நான் சொல்றேன், இது யார் நம்பி வாங்குறவங்களுக்கு ஓகே இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அசெட் அமையும். இந்த சொத்து அவங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். கண்டிப்பா சார். அது நான் கேரண்டியா சொல்றேன். அதே மாதிரி நல்ல சொத்து, டாக்குமெண்ட் பக்காவா இருக்கும். ஓகே. கிறிஸ்டலா இருக்கும். ஓகே சார். இப்போ நம்ம ஃப்ளட்டை பத்தி வந்து பேசிட்டோம். இப்போ பிளஸ் இப்போ கிரவுண்ட் வாட்டர் அதுவும் ரொம்ப முக்கியம் தான். ஆமா. ஓகே. அது இப்போ எப்படி சார் இருக்கு? தண்ணி அது நம்ம சைட்டோட பெரிய அட்வான்டேஜ் அது ஒண்ணு. சைட்ல தண்ணி பாத்தீங்கன்னா 50 அடியில தண்ணி. ஓகே. தண்ணி எப்படி இருக்குன்னா நம்ம டைரக்டாவே ஆரோ கூட யூஸ் போட வேண்டாம், டைரக்டா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சாயில் ரெட் சாயில். ஓகே. நல்ல விளையும் எது போட்டாலும். அதனாலதான் இவ்வளவு கிரீனரியா இருக்கு. விளைஞ்சி ஐ மீன் நல்ல பெரிய பெரிய மரமா இருக்கு. அப்படிங்கும்போது நல்ல ஒரு கிரவுண்ட் வாட்டருமே பிளஸ் மண்ணும் நல்ல தரமான நல்ல தரமான மண் இது. சூப்பர். அதனாலதான் இவ்வளவு கிரீனரியா நம்ம சைட் இருக்கிறது காரணம். ஓகே. அதே மாதிரி நிறைய வாங்கின கஸ்டமரும் எல்லாம் தென்னம்பிள்ளை எல்லாம் செடிகள்லாம் பிளாட்ல வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா. நாங்க வந்து மெயின்டைனும் பண்ணி கொடுத்தோம். மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுத்தோம். சரிங்க சார். இப்போ நம்ம பிளாட்ஸ் பிளஸ் வீடு வந்து இது கொடுக்குறீங்க. இப்போ ஒரு சில இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ இப்போ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரேட் நம்ம கம்மியா இருக்கு அப்படிங்கிறனால ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்கிற ஒரு ஐடியாஸ் வந்துருக்கும். ஏன்னா இப்போ ஒரு வீக்கெண்ட் நம்மளோட ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு இப்போ நம்ம ஓஎம்ஆர் ஈஸியாலாம் எடுத்தோம்னா மினிமம் நமக்கு கோடி கணக்கில் தான் வந்து இருக்கு. ஸோ அதால வந்து இது பண்ண முடியாது. ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க, ஒரு அப்பர் மிடில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எல்லாத்துக்குமே ஒரு ஆசைகள் தானே. ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ்லாம் அந்த மாதிரி பிளான் பண்றதுக்கு அது வந்து நல்லா இருக்கும். ஏன்னா நான் எதுக்காக இதை கேட்கறேன், ஏன்னா அந்த அளவுக்கு சைட் ரொம்ப நல்ல கிரீன் ஏரியா இருக்கு. ஸோ இதுல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பிளான் பண்றாங்க அப்படிங்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுப்பீங்களா இல்லை அது நம்ம பண்ணிக்கலாம்? அதுவும் கண்டிப்பா நீங்க கேட்டது நல்ல ஒரு கொஸ்டின். இது பாத்தீங்கன்னா எல்லாரும் ஃபார்ம் ஹவுஸ்ன்ற கான்செப்டுக்கு ஈஸியாரு ஓஎம்ஆர்லாம் போயிட்டு இருக்காங்க. பாண்டிச்சேரி வர கூட போறாங்க, பாண்டிச்சேரி வரைக்கும் போறாங்க. அங்கேயும் ரேட்டும் எங்கேயோ போயிடுச்சு கோடி கணக்கில். பட் இது நம்ம சைட்டு பாத்தீங்கன்னா
தாம்பரத்துல இருந்து ஒரு 20 நிமிஷம் தான் டிரைவ். ஓகே ஓகே. வண்டலூர்ல இருந்து ஒரு 15 நிமிஷம் தான் டிரைவ். ஓகே. சோ ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து ஒரு 10 நிமிஷம் தான் கண்டிப்பா. டிரைவ். ஆமா. சோ எங்க இருந்தாலும் எல்லாமே சிட்டி பக்கத்துல தான் இருக்கு. சிட்டி பக்கத்துல தான் இருக்கு. சோ அழகான ஒரு சூழல், இவ்வளவு ஒரு கிரீனரியா, பொல்யூஷன் ஃப்ரீயா இருக்கு. ஆமா. ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறவங்களுக்கு தாராளமா வந்து கட்டிக்கலாம். ஆமா, வீக்கெண்ட் என்ஜாய் பண்றவங்களுக்கு ஃபேமிலியோட வந்து ஃப்ரைடே ஒரு 7 o'clock கிளம்புறானா ஒரு 8 o'clock இங்க நம்ம வந்து போறோம். சிட்டில இருந்து வந்தோம்னா ஒரு 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்க இருந்து மார்னிங் நம்ம ஆபீஸ்க்கு டைரக்டா கூட கிளம்பி போயிடலாம். அந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். ஆக்சஸ் இருக்கு, ரோட் கனெக்டிவிட்டி எல்லாம் இருக்கு. ஓகே. சோ அதனால இந்த ஃபார்ம் ஹவுஸ் வேணும்ன்றவங்களுக்கும் நம்ம கட்டியும் கொடுக்குறோம். ஓகே ஓகே. அது அவங்க விருப்பப்பட்ட நீங்களுமே நாங்களே கட்டியும் கொடுக்குறோம். சோ எங்ககிட்ட அந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே. என்ன எலிவேஷன் வேணுமோ அது நம்ம கட்டியும் கொடுப்போம். சூப்பர் சார். ஓகே 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 சார், ரொம்ப சந்தோஷம். நம்ம இவ்வளோ தூரம் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. சாரோட டைரக்ட் நம்பர் தான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் கால் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு சொத்தை வந்து அமைச்சிக்கலாம். ஃபேமிலியோட வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ.